Hello, hi, welcome to my channel, all of you. நாங்கள் எங்களோட வீடியோவில் இன்றைக்கி முதலாவது வீடியோவில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பிம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பிம் என்று சொல்லி குளோபல் வைடாக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் கூடுதலாக பிம் என்று சொல்லி பேசப்படுது. இந்த பிம் என்று சொன்னால் என்ன, பில்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் மாடலிங், அதோட மீனிங். ஸோ நாங்கள் அது சம்மந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் மாடலிங் இந்த துறையில் உங்களுக்கு தெரியும், கட்டுமான துறையில் பொதுவாக 3Dயில் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஸோ அந்த டெவலப் பண்ணி ஆக்சுவல் விசுவலேஷன் சைட்டில் ஆக்சுவல் விசுவலேஷனை நாங்கள் இதனோடாக பார்க்கலாம். இதில் என்னென்ன எரர்ஸ் வருகுது, என்னென்ன டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, எவ்வாறான ரிவைஸுகளை நாங்கள் பண்ணலாமான்னு சொல்லி நாங்கள் இதை பார்க்குற மூலமாக நாங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு நேர்த்திகரமான ஒரு துல்லியமான வடிவமைப்பை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பிம் இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் மாடலிங் என்று இதில் முக்கியமாகவே ரோல் அப் ப்ளே பண்ணுற சாஃப்ட்வேர்ன்னு சொன்னால் அது ரிவிட்டை பொறுத்த மட்டும் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்தில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர்ன்னு சொல்லலாம். ஸோ இதை நாங்கள் நாங்கள் எப்படி எங்களோட சிஸ்டங்களில், அதாவது எங்களோட கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸில் எப்படி நாங்கள் இன்ஸ்டால் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த இன்ஸ்டால் பண்ணுறத பொறுத்த மட்டும் கூடுதலாகவே ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு கன்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன வேர்ஷனில் இருக்குதோ அதை நாங்கள் அந்த சாஃப்ட்வேருக்குரிய சிஸ்டத்தை நாங்கள் கொடுக்கறது ஊடாகத்தான் அந்த சாஃப்ட்வேரை துல்லியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி நாங்கள் அதில் ரெக்யர்மெண்ட்டுக்கு மாற்றமாக நாங்கள் செய்கின்ற போது எங்களோட சிஸ்டம் சப்போர்ட்டிவ் பண்ணாது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. வாங்க நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், செட்டப் ஃபைலுக்குள்ளே போன உடனே இப்படியான விண்டோ ஒன்று தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்ஸ்டால், ஓகே. இதை நீங்கள் ரைட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஐ அக்செப்ட். ஸோ இதுதான் என் கிராக் ஃபைல்ற ப்ராடக்ட் கீ அண்ட் சீரியல் நம்பர். ஸோ நீங்கள் இதை நெக்ஸ்ட் பண்ணுறது ஊடாக இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி தான் நாங்கள் எங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் நிறுவோம். எந்த லேப்டாப் கன்ஃபிகரேஷன் i7 இருந்தாலும் கன்ஃபிகரேஷன் இப்போ வர சிஸ்டத்தோட கொஞ்சம் கன்ஃபிகரேஷன் கொஞ்சம் குறைய இருக்குது. ஸோ அதனாடி நான் ரிவிட் 2016 வெர்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி நீங்கள் உங்களுடைய பிசிலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும், உங்களோட பிசியில் என்ன கன்ஃபிகரேஷன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் உங்களோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் எப்படி அந்த சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு டீப் வேர்ஷனாக போகலாம். ஸோ நான் என்னுடைய வீடியோவை ஷார்ட்டாக நான் போடுறதோடாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இதை பதிவேற்றம் செய்கின்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.